ஏன் ஹோம்ஒர்க் செய்யல? சார் நேத்து நான் மெட்ராஸ் போயிட்டேன் சார். காலையில தான் சார் வந்தேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது நம்புற மாதிரியா இருக்கு. அது எப்படி சார் ஒரே நாள்ல மெட்ராஸ் போயிட்டு வர முடியும்? வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், அதனால இதை நம்பி தான் ஆகணும். வெள்ளையஞ்சோலையுமா இருக்கியா? என்ன விஷயம்? நீ ஸ்கூல்ல ஒயிட் டே கொண்டாடுறோம், சரியா? சரி, நம்ம சாக்பீஸ் இருக்குல்ல, சாக்பீஸ் என்ன கலரு? ஏன் ஒயிட் கலர்ல எழுதுறோம்? ஏன் ஒயிட் கலர் சாக்பீஸ் வச்சு எழுதுறாங்க மிஸ்? ஒயிட் டேனால ஒயிட் கலர் வச்சு எழுதுறாங்களா? டெய்லி ஒயிட் வச்சு தான் எழுதுறாங்க. எதனால ஒயிட் கலர் வச்சு போர்டில் எழுதுறாங்க சாக்பீஸை? ஒயிட் கலர் சாக்பீஸ் தான் கருப்பு கலர் போர்டில் எழுதும் போது தெளிவா தெரியும். மற்ற கலர் வச்சு எழுதுனா தெளிவா தெரியாது. நீ என்ன செய்யணும்? அப்படி உத்து என்ன செய்யணும்? உத்து பார்த்தா தான் தெரியும். ஆனா வெள்ளை கலர் சாக்பீஸ் வச்சு எழுதுனா தெளிவா இருக்கும். அதனாலதான் வெள்ளை கலர் சாக்பீஸ் வச்சு எழுதுறாங்க, மிஸ் போர்டில் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கலர் என்ன கலர் அடிக்காங்க? நிறைய வீட்டுல ஒயிட் கலர் பெயிண்ட் தான். நிறைய வீட்டுல ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிக்காங்க. ஏன் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்காங்க? அது பளிச்சுன்னு இருக்கும்ல. இன்னொன்னு என்னன்னா, அது அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கும் போது அது ரூம் விசாலமா தெரியும். என்ன தெரியும்? விசாலமா தெரியும், சரியா? அதனாலதான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்காங்க. அப்புறம் ஏன் நிறைய பேர் வெள்ளை கலர் சட்டை போடுறாங்க? நிறைய அரசியல்வாதிகள் வெள்ளை கலர் சட்டை போடுறாங்க. நிறைய பேர் இன்டர்வியூ போகும்போது ஒயிட் கலர் சட்டை போடுறாங்க. கல்யாண மாப்பிள்ள ஒயிட் கலர் சட்டை போடுறாங்க. ஏன் ஒயிட் கலர் சட்டை போடுறாங்க? கட்சிக்காரங்க ஒயிட் கலர் சட்டை போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? எதுக்கு அரசியல்வாதிகள் கல்யாண மாப்பிள்ள இன்டர்வியூ போறவங்க எல்லாம் ஒயிட் கலர் சட்டை போடுறாங்க? ஏன்னா ஒயிட் கலர் சட்டை போட்டா மரியாதையா காட்டும். எப்படி இருக்கும்? மரியாதையா காட்டும். நிறைய வயசானவங்க எல்லாம் ஒயிட் கலர் சட்டை தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பெட்ரோல் போட போகல, பெட்ரோல் பங்க் என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல இருக்கும். ஏன் கருப்பு கலர்ல இல்ல? கருப்பு கலர்ல இருந்தா பெட்ரோல் வாங்க மாட்டாங்க. இல்ல, பெட்ரோல் பங்க் ஒயிட் கலர்ல இருக்கு. ஏன்னா கருப்பு கலர்ல இருந்தா வெயில் பட்டவனே, கருப்பு கலர்ல இருந்தா வெயில் பட்டவனே என்ன ஆகும்? சூடு வேகமா சூடாயிரும். சூடாகி பெட்ரோல் ஃபுல்லா என்ன செய்யும்? ஆவியா போயிடும். அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பங்க் வெடிச்சிடும். பெட்ரோல் பங்க் என்ன செய்யும்? அதனாலதான் வெள்ளை கலர்ல பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. வெள்ளை கலர்ல பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா வெயில் பட்டா ரொம்ப சூடு ஏறாது. நம்ம அதனாலதான் என்ன செய்வாங்க? வெயில் காலத்துலனா நம்ம வெள்ளை கலர் சட்டை போடணும். வெள்ளை கலர் சட்டை போட்டோம்னா நமக்கு வெயில் என்ன செய்யாது? ரொம்ப நம்ம மேல என்ன செய்யாது? சட்டை கருப்பு கலர் சட்டை போட்டா நம்ம வெயில் என்ன செய்யும்? வெயில் வந்து ஈஸியா என்ன செய்யும்? நம்ம மேல ஈஸியா உறுதி நம்ம உடம்புல என்ன செய்யும்? நம்ம உடம்புல ஈஸியா சூடு வந்துடும். அதனாலதான் வெள்ளை கலர் சட்டை என்ன செய்றாங்க? வெள்ளை கலர்ல பெட்ரோல் பங்கு வெள்ளை கலர்ல இருக்கு. அடுத்து தண்ணி. தண்ணி என்ன கலரு? தண்ணி வெள்ளை கலரா? தண்ணி என்ன கலரு? தண்ணி வந்து கலரே கிடையாது. தண்ணி வெள்ளை கிடையாது, எதுவுமே கிடையாது. தண்ணிக்கு கலரே கிடையாது. கடல்ல தான் தண்ணி பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா கிளாஸ்ல ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி ஊத்துறனா தண்ணி என்ன கிடையாது? கலரே கிடையாது. தண்ணி என்ன கலர்னு கேட்டா கலர்லெஸ். என்ன சொல்லணும்? கலர்லெஸ். கலர்லெஸ்னா கலரே கிடையாது. அடுத்து மல்லிப்பூ. மல்லிப்பூ வைக்காங்களா பொம்பளைங்க? பொம்பளைங்க எதுக்கு மல்லிப்பூ வைக்காங்க? எதுக்கு மல்லிப்பூ வைக்காங்க? மல்லிப்பூ வைக்கிறது வாசனைக்கு மட்டும் இல்ல, தலையில உச்சந்தலையில சூடு இருக்கும். உச்சந்தலையில சூடு இருக்கும். தலையில மல்லிப்பூ வச்சனா அந்த சூடு என்ன செய்யும்? சூட்டை தணிச்சிடும், சரியா? ஒரு கணவன் மனைவிக்கு என்ன செய்வான்? மல்லிப்பூ வாங்கி கொடுக்காங்க. கணவன் வந்து மனைவிக்கு என்ன செய்வான்? மனைவிக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறான். எதுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறான்? மல்லிப்பூ வாங்கி கொடுத்தனா அந்த வாசம் என்ன செய்யும்? மைண்ட்ல டென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வாசத்தை நம்ம ஏந்தும் போது மூளைக்கு போயிடும். மூக்கு வழியா அந்த மல்லிப்பூ வாசனத்தை ஏந்தும் போது மூளைக்கு போனோம்னா மூளை என்ன செய்யும்? ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம கிட்ட இருக்க டென்ஷன்லாம் போயிடும். அதே மாதிரி நைட்டு பெண்கள் பூ வச்சுட்டு படுக்கும் போது அந்த வாசனை என்ன செய்யும்? அந்த வாசனை தூரஃபுல்லா இருக்கும் போது எல்லாத்துக்கும் நல்ல தூக்கம் வரும், சரி? அதனால தான் மல்லிப்பூ வச்சுறாங்க, பெண்கள் வைக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்றாங்க. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான். உண்மையா பொய்யா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவானா? இல்ல, வெள்ளை கருப்புலாம் கிடையாது, சரியா? வெள்ளையா இருக்கவனும் பொய் சொல்லுவான், கருப்பா இருக்கவனும் பொய் சொல்லுவான். எல்லாருமே பொய் சொல்லதான் செய்வாங்க, சரியா? குணம் கலர்ல கிடையாது, குணத்துல தான் என்ன செய்யுது இருக்கு. அம்தான் சொன்னாங்க, கலர் கிடையாது, குணத்துல தான் இருக்கு. குணம் தான் என்ன செய்யுது? முடிவு பண்ணுது. நம்ம பொய் சொல்லாம இருக்கிறதும் பொய் சொல்றதும் நம்மளோட குணத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும், கலரை வச்சு கிடையாது. அதே மாதிரி
வெள்ளை புறா வெள்ளை கொடி எதுக்கு பயன்படுத்துவாங்க? அமைதிக்கு பயன்படுத்துவாங்க. ரெண்டு நாட்டுக்கு நடந்த சண்டை நடந்துச்சுன்னா வெள்ளை கொடியை வச்சு என்ன செய்வாங்க? வெள்ளை கொடி ஏற்றி அமைதி நிலைநாட்டுவாங்க. அதனால தான் நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன செய்யறோம்? வெள்ளை தினம் கொண்டாடணும். ஒயிட் டே இன்னைக்கு கொண்டாடினா நீங்க எல்லாரும் அழகா வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வெள்ளை கலர்ல எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு அழகா வெள்ளை நிறத்தை செஞ்சோம், அழகா கொண்டாடணும். இதுக்காக எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி.